திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி உயிர் தியாகம் செய்த முருக பக்தர் பூர்ணச்சந்திரன். பூர்ணச்சந்திரன் இறப்புக்கு யார் பொறுப்பேற்பது என ஆன்மீகவாதி ராம ரவிக்குமார் கேள்வி. பூர்ணச்சந்திரன் குடும்பத்தினருக்கு நிதியுதவி வழங்க அரசு முன்வர வேண்டும். மதுரை கலெக்டர் உட்பட 3 துறை அதிகாரிகள் பதில் சொல்ல வேண்டும் என வலியுறுத்தல். வணக்கம், ராம ரவிக்குமார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற வழக்கினுடைய மனுதாரர். மாண்புமிகு நீதிமன்றம் 1/12/2025 அன்று திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது. அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல் மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர் மதுரை, டெப்யூட்டி கமிஷனர் தெற்கு காவல் மிஸ்டர் இனிகோ திவ்யன் போன்றவர்கள் இதுவரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தவில்லை. இந்த சம்பவம் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து இந்துக்களுக்கு இந்த நாட்டிலே தீபம் ஏற்றுவதற்கு உரிமை இல்லையா என்கின்ற அடிப்படையில் ஒருவர் தன்னுயிரை, பூர்ணச்சந்திரன் என்கின்ற சகோதரர் தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார். சட்ட ரீதியான போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்படுவது மிகுந்த வேதனை அளிக்கிறது, மனவேதனை செய்கிறது. இதுபோன்று யாரும் தங்களுடைய இன்னுயிரை மாய்த்து கொள்ளக்கூடாது என்கின்ற வேண்டுகோளை பாதமடிந்து வேண்டுகிறேன். அந்த குடும்பத்தார்களுக்கு இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவர் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் நன்றி கடன் பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவையான உதவியை செய்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த மக்களுக்கானது. அது மட்டுமல்லாது, இந்த மாண்புமிகு நீதிமன்றத்துடைய உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர், இணை கண்காணிப்பாளர், துணை கண்காணிப்பாளர் போன்றவர்கள் இந்த மரணத்திற்கு இறப்பு பகரப்படியாக, அதாவது அவருடைய இறப்புக்கு இவர்கள் பணம் கொடுக்க வேண்டும். இந்த 3 அதிகாரிகள் தங்களுடைய கடமையை சரிவர செய்யாத காரணத்தால் அது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து விட்டு வந்திருக்கிறேன். அவர் அரசுக்கு சொல்வதாக சொல்கிறார். இந்த ஆட்சியர், இந்த காவல் ஆணையர், இந்த காவல் துணை ஆணையர், டெப்யூட்டி கமிஷனர் இவர்கள் தங்களுடைய பணத்தை கொடுக்க வேண்டும் என்று சட்டப்பிரிவு இருக்குது. அது குறித்தான எல்லா ஆவணங்களும் சட்ட ரீதியாக நான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த குடும்பத்திற்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும். இந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. தமிழ்நாடு அரசு எதுக்கோ பணம் கொடுக்குது. ஆனால் அரசு பணம் கொடுக்கறது அந்த கோரிக்கை இருந்தாலும் இந்த பொறுப்பை, தங்களுடைய உத்தரவை நடைமுறைப்படுத்தாத இந்த அதிகாரிகளே பொறுப்பு என்கின்ற அடிப்படையில் நாங்கள் கோரிக்கை மனுவை கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதை மனுவை உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஆனால் இதுபோன்ற சம்பவங்கள் எங்களை வேதனையடை செய்கிறது. சட்ட ரீதியில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். இன்னுயிரை மாய்த்தது என்பது அந்த குரல் பதிவு கேட்டு நெஞ்சை அறுத்துருச்சு. அவனுக்கு அந்த இறைவன் மீதான பிடிப்பு, பக்தி இந்த அரசுக்கு இல்லை, இந்த கோயில் நிர்வாகத்துக்கு இல்லை, இந்த அதிகாரிகளுக்கு இல்லை. அவன் கோயிலில் போய் தன்னை மாய்ச்சிருந்தா கோயில் தீட்டுப்படுன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. நிச்சயமாக இந்த சூழலில் இந்த சமுதாயம், இந்த அத்தனை பக்தர்களும் அவங்க குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குங்கிற செய்தி மட்டும்தான் இந்த தருணத்தில் சொல்கிறேன். மற்றவை அப்புறம் விரிவாக பேசுவோம்.